ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் திண்டுக்கல் ட்ரேடர். இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி வீடியோ. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் கால்ஸோ ரெக்கமெண்டேஷனோ நம்ம கொடுக்க போகிறதில்ல. முழுக்க முழுக்க எஜுகேஷனல் லேர்னிங் பர்பஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ. மார்க்கெட்டை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அதை எப்படி அணுகிறேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடு பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது 11ஆம் எடுத்த லெவல்ஸ், அதாவது மார்ச் 12க்கு எடுத்த லெவலு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் மேபி சேஞ்சஸ் இன் லைவ் மார்க்கெட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்னால சென்செக்ஸில் அந்த லெவல்ஸ் எடுத்திருக்கேன். மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பனிங்கு. ஸோ அந்த காலையில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி மார்க்கெட் ஓப்பனிங் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு டவுன் சைடு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி மார்ச் 11 மென்ஷன் பண்ணியிருந்த என்ட்ரி டார்கெட்டெல்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு, சென்செக்ஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நல்ல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே இறங்கியிருக்கு. அதை லைவில் நம்ம சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸில் எடுத்துருக்கோம். அதையும் லைவில் போட்டிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்களுக்குள்ள மார்க்கெட்டு ரிஜெக்ஷன் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத. 12ஆம் தேதி கொஞ்சம் ஒர்க் பிஸி இருந்ததுனால சரியான மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அந்த 12ஆம் தேதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய லெவல்ஸ் அச்சீவ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தா ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். பாருங்க, தேர் இஸ் பாசிபிள் அப்சைடு இஃப் பிரேக் 76,426 சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணி ஒரு சின்ன ஒரு அப்சைடு மூமெண்ட் கொடுத்து மார்க்கெட்டு இறங்கியிருக்கு. ரெண்டாவது அதையும் பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூமெண்ட்டு 76,420 அகைன் பிரேக் பண்ணி 76,700 வரைக்குமே ஒரு அப்சைடு மூமெண்ட் மார்க்கெட் கொடுத்து அங்கேருந்து கீழே இறங்கிருச்சு. இந்த நிஃப்டியில் எடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஒரு லெவல்ஸு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் மென்ஷன் பண்ணி இந்த ஒர்க் பிஸினால் இந்த மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இது 13ஆம் தேதி நம்ம மார்க்கெட்டில் எடுத்த லெவல்ஸ். அது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த லெவல்ஸ் தான். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் அடிக்கடி ரியாக்ட் ஆகும். லைவ் மார்க்கெட்டில் என்ன ரியாக்ட் ஆகுது மார்க்கெட் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய என்ட்ரி எக்ஸிட் இருக்கணும். அகைன் ஒரு 980க்கு 13ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பனிங் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது முன்னாடி எடுத்திருந்த டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், எக்ஸிட்டான இதெல்லாமே மார்க்கெட்டை அதை நல்லாவே ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. காசு கேப் டவுன் மார்க்கெட்னால நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நிஃப்டியில் எக்ஸ்பெக்டட் டார்கெட் கொடுத்துருக்கேன். இஃப் பிரேக் 23,480 அண்டு சஸ்டெயின் அபோவ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 23,420 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டு 23,300 போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு என்ட்ரி லெவல், ஒரு டார்கெட் லெவல் கொடுத்துருந்தேன். நீட்டாக மார்க்கெட்டு என்ட்ரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டு லாஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை நமக்கு இப்போ அடித்த டார்கெட் போகுது அப்படின்னா அதோட புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடுறது நல்லது. மார்க்கெட்டு 10 மணி வரைக்குமே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு கொடுத்துருக்கு. நல்லா கீழே இறங்கி
நான் சொன்ன 23,300 அதாவது 23,400 420 கீழே மார்க்கெட் வந்தால் 23,300 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை நோக்கி மார்க்கெட் வந்திருக்கு. இது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தது. எப்போ அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி நிஃப்டி 50 23,300 வரைக்கும் போகும் அப்படின்னு மார்ச் 7ல் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே பாருங்கள், மார்ச் 13ஆம் தேதி அந்த லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. மார்ச் 7ஆம் தேதி அவருக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் மார்க்கெட்டு 23,300க்கு போகும் அப்படின்னு. 13ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் மார்க்கெட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிருச்சு. கொஞ்ச நேரம் இங்கேருந்து கரெக்ஷனான மார்க்கெட்டு நல்ல ஒரு இங்கே ப்ரீமியம் ப்ரைஸில் நல்ல ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. சப்போஸ் 23,300 பிரேக் ஆனால் அடுத்த லெவல் எங்கேன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட்னு போட்டிருக்கேன். நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு நம்மளுடைய ப்ராஃபிட் பேஸ்டு பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். கரெக்டாக 23,300 கிட்ட வந்த மார்க்கெட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போயிருக்கு. பாருங்கள், காலையில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 110 120 நம்ம டார்கெட்டு. இந்த டார்கெட்டுக்கு மேலே சஸ்டைனான மார்க்கெட்டு, அதுலேயும் தாண்டி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் அதை 110ல் என்ட்ரி எடுத்து ஒரு 100-90 ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ரேலி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. எக்ஸ்பெக்டட் டார்கெட் எது கொடுத்துருக்கேன்னா அது என்னுடைய ப்ரெடிக்ஷன் பொறுத்து, அதை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பாருங்கள், ரொம்ப நேரம் 23,350லையும் 23,300 சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை 23,400 மார்க்கெட்டு தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் ரேலி கொடுக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். 23,400 வரைக்கும் போன மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடுச்சு. மென்ஷன் பண்ணியிருந்தேன் 23,400க்கு மேலே மார்க்கெட்டு போனால் ஒரு புல் பேக் ரேலி எக்ஸ்பெக்டட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் 23,400 வரைக்கும் போன மார்க்கெட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி நல்லாவே டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அது நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த 23,190 அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அதையும் பாருங்கள் அச்சீவ் ஆகிருக்கு. அந்த லெவலுமே அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி 90ல் என்ட்ரி இல்லாது 120ல் என்ட்ரி நீங்கள் எடுத்திருந்தாலும், ஸோ நம்ம கொடுத்த என்ட்ரியிலேருந்து எடுத்து இருந்தாலும் 80 அல்லது 70 ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட் ரேலி இங்கேருந்து நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். திரும்ப சொல்ல நான் கால்ஸு அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்காண்டி இது சொல்லலை. நம்மளுடைய கணிப்பு எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படின்ற விஷயம் நீங்கள் அது கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்குங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காண்டி தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு ஒரு மார்க்கெட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மொமெண்ட்டில் இருக்கும்போது அது நல்லா கை கொடுக்கும். நல்லா நீங்கள் ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 60 பாயிண்ட் நீங்கள் ரேலி போகும்போது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டு லாஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சடன் ஸ்பைக்கில் உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாமே காலியாகிடும். ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் எண்ட் ஆஃப் த டே லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். இல்லை எவ்வளோ சீக்கிரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வரீங்களோ அது ரொம்ப நல்லது. இன்ட்ராடேயில் பாருங்கள், நம்மளுடைய அன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த 23,192 அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. இஃப் மார்க்கெட் பிரேக் அண்ட் சஸ்டெயின் 23,180 ரிஜெக்ட் வித் ரெட் கேண்டில் நெக்ஸ்ட் லெவல் 23,50ன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டு 23,150 வரைக்கும் வந்த மார்க்கெட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி நம்ம லெவல் 23,192 அச்சீவ் பண்ணி அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு.
பாருங்கள், அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்து இறங்கியிருக்கு. நம்ம கொடுத்துருந்த என்ட்ரி டார்கெட் கொடுத்துருந்தேன். அந்த டார்கெட் வரைக்கும் போகல, பட் ஒரு 120லேருந்து 140 வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் மார்க்கெட்டு கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். நம்ம எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும், எங்கனக்குள்ளே எக்ஸிட் ஆகணும், எங்கேக்குள்ளே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒர்க்கிங் வேலை காரணமாக நான் ஒரு சரியான ஒரு வீடியோ போட முடியல. ஸோ இனி வரும் காலங்களில் அதை நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களுக்கான விஷயங்களை கொடுக்குறேன். ஸோ அதுக்கான சப்போர்ட்டிங் இருந்தால் மட்டும்தான் நான் அதை சிறப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.